அநேக மிஷினரிகள் இந்தியாவுக்கு வந்தார்கள். அதில் ஒருவர் சார்ஹால் டக்கர். இந்த பாளையங்கோட்டைக்கு போவீங்கன்னா முதல்ல பள்ளிக்கூடம் சார்ஹால் டக்கர் பள்ளிக்கூடம் தான். கிளாரிந்தாங்கிறத ஒரு சின்ன மிடில் ஸ்கூல் ஆரம்பித்தது. அதுக்கப்புறமாக முதல் பள்ளிக்கூடம் தென்னிந்தியாவிலேயே சார்ஹால் டக்கர் பள்ளிக்கூடம் தான். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் பெண் பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் பள்ளிக்கூடம். பெண்கள் பள்ளிக்கூடமே போனதில்லை. அப்பொழுது ஜான் டக்கர் அவருடைய சகோதரர் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது இங்கிலாந்தில் இருக்கிறதான அமெரிக்காவில் இருக்கிறதான சார்ஹால் டக்கருக்கு லெட்டர் எழுதுவாராம். இங்கே பெண் பிள்ளைகள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு படிப்பு இல்லை, அவங்கள சின்னதுலேயே வீட்டு வேலைக்கு உள்ளே பூட்டிடுறாங்க. அல்லாட்டி 8 வயசு ஆச்சுன்னா பிள்ளையோ 2வது பிள்ளையோ என்ன பண்ணிடுறாங்க, கோயிலுக்கு வித்துடுறாங்க, தேவதாசிகளாய் விட்டுருதாங்க. பெண்கள் படிக்கவே மாட்டேங்காங்க. பெண்களை குறித்ததான கொடுமையெல்லாம் அவர் எழுதி கொண்டே இருந்தாராம். அப்பொழுது அங்கே இருக்கிறதான சார்ஹால் டக்கர் அவர் இந்தியாவை பார்த்ததில்லை, அந்த பெண்களை பார்த்ததில்லை, இந்தியாவுக்கு ஒரு தடவை கூட வந்ததில்லை. காரணம், அவருடைய கால் முடமாகி போனதாம். 2 காலும் என்ன செஞ்சது, முடமாகி வீல் சேரில் தான் இருந்தாராம். அந்த வீல் சேரில் இருந்த அந்த மகள் ஒரு நாள் ஆலயத்தில் இப்படி இந்தியாவில் இப்படி தென்னிந்தியாவில் பெண்கள் படிக்க போகாமல் இந்த கொடுமைக்குள்ளாகலாம் அகப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ, பெண்களுடைய நிலைமை இங்கே ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு கேட்டோன்னே அப்படியே ஆலயத்திலே அப்படியே கண்ணீர் விட்டு இந்த சார்ஹால் டக்கர் அழுதார்களாம். அழுததோடு நிற்காதபடிக்கு ஏதாகிலும் நான் செய்யணுமே என்று சொல்லி தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடும் போதெல்லாம் எல்லாம் பிறந்த நாளுக்கு வருகிற பரிசுகளை எல்லாம் சேர்த்து வச்சதாமா. சேர்த்து வச்சு எப்படியாயிலும் அந்த தென்னிந்தியாவில் போய் பள்ளிக்கூடம் கட்டிருங்கன்னு சொல்லி அந்த பணங்கள், சேர்த்து வைத்த பணங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து தான் தென்னிந்தியாவில் பாளையங்கோட்டையில் முதல்ல சார்ஹால் டக்கருங்கிறதான ஒரு பள்ளிக்கூடம். இன்றைக்கு 4000 பேர் அங்கே படித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வீல் சேரில் இருக்கிறதான ஒரு மகள் தூரத்தில் உள்ள ஒரு செய்தியை கேட்டு தன்னைத்தானே தன்னுடைய தூக்கு நூலை தேவனுக்கு நேராய் காண்பித்திருப்பார்கள். ஆனால் நாம் அழாமல், செபிக்காமல், தூக்கு நூலை பயன்படுத்தாமல் இருப்பது எப்படி? என் மகளே, கையில் இருக்கிறது என்ன, எடுத்துக்கொண்டு போக. இதனால் நீ பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாய்.